நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்றைக்கி நம்ம அமேசான் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியாக இருக்க ஹாலந்து படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். நிக்கோல் கிட்மன் அவங்க ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா இல்லையான்னு அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக கண்டுபிடிக்கணும்னு நினைக்க போகும்போது அவங்க ஃப்ரெண்டு கூட இவங்களுக்கு ஒரு அஃபேர் பண்ணிக்க உருவாகுது. இவங்க ரெண்டு பேரும் அந்த அஃபேரை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. அதுதான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாகவே பண்ணி கொடுத்தாங்க. படத்தில் ஒரு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சிட்டியவே உருவாக்கி வச்சுருப்பாப்புல, பொம்மை மணிக்கே உருவாக்கி வச்சுருப்பாப்புல ஒரு செட்டு. அந்த இதை ஒவ்வொரு சீன் முடியும் போதும் அந்த இதை காமிச்சு அதுலேருந்து அந்த சீன் முடிகிறாப்புல காமிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விதம்லாம் ரொம்ப நல்லாவே அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் எங்கே நமக்கு ரொம்ப அடி வாங்கிருச்சுன்னா, படம் ஒரு மணி நேரம் 50 நிமிஷத்துக்கிட்ட ஓடுது. ரொம்ப வளவளோ கொலன்னு இழுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் இருக்குது. ஏன்னா ஒரு சிம்பிள் லைனை எடுத்துக்கிட்டு ரொம்ப தேவையில்லாத சீன்ஸை எடுத்து இழுத்து அப்படி கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு கனவு வர மணிக்கு ஒரு 2 3 சீன் வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ட்விஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறாப்புல தான் இருக்கும், சில பேர் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். ஆனால் அதை வச்ச இடமும் நல்லா இருந்துச்சு. படத்தை முடித்தவ தான் நமக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓகேவான படம் தாங்க. இது ரொம்ப படம்லாம் கிடையாது. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.